ஐயோ ஐயோ முடியல. ஓ ஐயோ என்னடா சைலன்சரே ஜில்லுன்னு இருக்கு. இது சூடா இருக்கு, இன்ஜின் சூடா இருக்குன்னு. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா 11th March 2022. டைம் கரெக்டாக பார்த்தோம்னா 7:45 ஆகுது. நம்ம வந்து ஊட்டியில் இருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயநாடு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அது கூட வந்து சின்னதாக ஒரு அடிஷ்னல் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசினகுடியும் போயிட்டு அப்படி ஒரு விசிட்டை போட்டு போயிடலாம் அப்படிங்கிறத ஒரு பிளானு. என்ன நடக்குது அப்படிங்கிறத வண்டி எடுத்துக்கிட்டு பாருங்க. மசினகுடி 22 கிலோமீட்டர்ஸ். எப்படி இறங்குது பாரு. செம்மையாக இருக்கு. ஹேர்பின் பெண்ட் எவ்வளோ? 36. செகண்ட் கியரில் போனால் ரொம்ப இழுக்குது, தேர்ட் கியரில் போனால் ரொம்ப லூஸாக போயிட்டுருக்கு. ஆனால் இங்கெல்லாம் என்ன லேண்ட்ஸ்லைடு அடிக்கடி நடக்கும். அங்கே வேறு மெயின் ரோடு. அப்படியே டார்க் ஆயிடுச்சு பாரு. இங்கே பாரு செம்மையாக இருக்கு. இங்கே பாருடா. டே யாரா நீ? பின்னாடி பாரு, சாவி பிடிங்கிட்டு ஓடிக்கிறோம். என்னடா அடுக்கு நேரம் எடுத்து சீவிக்கிற? ரொம்ப அந்த இது பேர் ரோல் இது வச்சுருக்கானுங்க பேர். அது வந்து சைடில் ஏதாவது வண்டி கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கேன், அப்படி வண்டி வந்து இடித்து நிற்காமல் ரோல் ஆகிட்டே போயிடும். அடிபடாது, வண்டியும் டேமேஜ் ஆகாது அவ்வளோக்கு, அப்படியே ரோல் ஆகிட்டே போயிடும். நல்ல ஐடியா. ஆமாம், காரு லாரி எல்லாமே உரசிட்டே போயிடும். வண்டி டேமேஜ் ஆகாது, சைடில் இருக்க பில்லரும் டேமேஜ் ஆகாது. ஆமாம், பெரிய டேர்னில் கொஞ்சம் டேஞ்சரஸ் டேர்னுங்கிறனால. ஏன்னா ரொம்ப இறக்கமாக இருக்குல்ல, வண்டி கண்ட்ரோல் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதா? ஓகே. வெல்கம் டு முதுமலை டைகர் ரிசர்வ். ஸ்கூலா? ஜிஆர்ஜி மெமோரியல் ஹையர் செகண்டரி. பாடுறா, ஒரு நாய் நரி கூட கண்ணில் பட மாட்டேங்குது. சடப்பட்டியா? ஆனால் அத்திப்பட்டி மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல ஒரு ஆஃப் ரோடு உள்ளே போகுது. தள்ளி போங்கன்றாங்க.
இது அவங்க வளர்க்குற யானை போலடா, மெயின்டைன் பண்ணுற யானை போல். எங்கே போகுது பையன் உள்ள குளிச்சுட்டு வரான் போல். வந்ததுக்கு காட்டு யானை பார்க்கலான்னு பார்த்தா வீட்டு யானை பார்க்க வேண்டியதாகிடுச்சே. ஆமாம் டேய் அந்த இருக்குடா டேய் யானை போர் யானை. இது வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணுறது போலடா, கும்கி யானை மாதிரி. டே அப்படியெல்லாம் கிடையாது, இவங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்குவாங்க. தெரிலையே, சொல்ல முடியாது. ஆனால் இங்கே அங்கே பக்கத்தில் ஒன்று தந்தத்தோட ஒன்று இருக்கு பாரு. இதோ இது எல்லாமே இவங்க மெயின்டைன் பண்ணுறதாட்டு இருக்குடா. சஃபாரின்னு சொல்லி 1000 ரூபா வாங்கிட்டு வந்து இதை காட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மான் பாரு க்ளோஸ்அப்பில். இதுங்கெல்லாம் பயப்பட மாட்டேங்குது பாரு. அடா தூரத்தில் இந்த மரமெல்லாம் பக்கத்தில் வந்துருச்சாட்டு இருக்கு. கார்குடி, காரக்குடி மாதிரி இது கார்குடி. இதோ போய் ரைட்டுண்ணா. ஓகே ஓகே சரி, முன்னாடி போய் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். எல்லாம் வந்துட்டாங்களா? எம்டி எங்கே எம்டி வந்தாச்சு. 2 எக்ஸ்பல்ஸ், இன்னொரு எக்ஸ்பல்ஸ் எங்கே? கூமூளையா கூமூளாவா கூமூளையா? பந்தலூரா இது? பந்தலூர். எஸ். டோட்டல் 145 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு இப்போ வரைக்கும். இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான்னா கேரளாவா? இல்லடா உடனடியாக மலையாளத்தில் ஓட்டாங்க எல்லாத்தையும். என்ன ஏரு? சோழடியா? நீலமலை வியூ பாயிண்ட் வந்து க்ளோஸ்ட் ஃபார் விசிட்டர்ஸ் தான். பட் ஸ்டில் வந்து போய் பாருங்கள், மேபி பை சான்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே லோக்கலில். வாங்க போய் பார்ப்போம். என்னடா இது கொக்கா மக்கா இப்படி ஏறுது? என்னடா க்ளோஸ்டானா? இன்னும் இவரும் க்ளோஸுங்கிறாரு. ஐயோ பின்னாடி திரும்பி பாரு ஒரு நிமிஷம். வண்டி நிப்பாட்டுச்சுன்னா வீலிங் ஆயிரும். செகண்டெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னடா இது இவ்வளோ மேடாக இருக்கு? ஏறுது வீலிங் அடிச்சிட மாட்டிருக்குது. லெஃப்ட்டு தானா? எதை வச்சு போடுறானுங்க கேட்டானுங்களா? எப்படி கேட்டிங்களா? இல்லைங்கடா வழி எப்படி லெஃப்டா ரைட்டா? எனக்கு தெரிஞ்ச ரைட்டுன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் அந்த பக்கம் போகிற மாதிரி தெரியுது. இங்கெல்லாம் திருப்ப முடியாதுடா, கீழே விட்டு தான் திருப்பிட்டு வரணும். ஐயோ கொக்கா மக்கா என்ன மேடுறாடு. நிறுத்தணும்னு வச்சுக்க அப்படி வீலிங்காகி பின்னாடி மல்லாக்கா விட வேண்டியதா. இருடா அப்படியே மெதுவா. இல்லை இரு அப்படியே விட்டு திருப்பிடலாம். அவ்வளோதான் க்ளோஸ்ன்னு சொன்னாங்க. நீங்கள் தான்டா திருப்பினீங்க. அந்த பக்கம் எனக்கு அந்த பக்கம் தான் வழின்னு தோணுது. க்ளோஸும் கீழே இருக்கவன் சொன்னான். விட மாட்டாங்களாம்மா? சும்மா போய் பார்ப்போம். இல்லை அங்கேருந்து ஏறாது கஷ்டம். இல்லைன்னா அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே விட்டுருமா? வீட்டுக்குள்ளே இருக்குடா. வேணாடா இங்கே திருப்பிடலாம்டா. அப்படின்னு பேத்துட்டு போய் அங்கே போய் நின்றுருவா. அப்புறம்
ரைட் விடு ரைட் விடு விட்டுரு. இப்போ அப்படியே ஸ்டாண்டை போட்டு திருப்பி பார்க்கலாம். இல்லை பின்னாடி இழுங்கடாதையே. வியூ பாயிண்ட் பக்கத்தில் இருக்கா வேற அந்த பக்கம்? ஏண்டா இது வரைக்கும் பண்ணது பத்தாதாடா. திரும்பி போகும்போதே இருக்குது தரமான சம்பவம். அடங்க உக்காமக்கா பிரேக் மட்டும் ஃபெயிலியர் ஆச்சு மாவனே. அடங்க உக்காமக்கா அதானே தெரியல. ஏய் ரிப்பன் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, என்னது ரிப்பன் வேலியா? ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலியோ ஏதோ வியூ பாயிண்ட் எதுவும் பார்த்தோம்ல. பட் இவன் காட்டியிருந்தான் போகிற வழியில் ஒன்று இருக்குது. இந்த ஏரியா பேர் ரிப்பன், அதனால தான் கேட்டேன். நம்ம அப்படித்தான் அடிக்கடி பிளான் சேஞ்ச் பண்ணுவோம். அங்கே எதுவும் அப்படி இருக்கிற மாதிரி இடம் பேர் என்ன? ரிப்பன். ரிப்பன் வியூ பாயிண்ட் 1.8 கிலோமீட்டரில் ஒன்று இருக்குது. எங்கள் பிளேஸஸ் இன்னும் இமேஜ் காட்டு. ஓப்பனில் இருக்கான்னு கேட்டுட்டு போங்கடா. இருக்குண்ணா வியூ பாயிண்ட்டு கேட்டுக்கலாம் பக்கத்தில். நல்லா இருக்கா? ஓரளவுக்கு இருக்கு. ஏ உட்கார்ற விழுங்க. இந்த பக்கங்கிறான். நல்லா இருக்குமா? ஏய் நல்லா இருக்குமாடா? சரிதான். இது வர வழியில் ரிப்பன் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறதா கூகுள் மேப்ஸ் தெரியும் காட்டுச்சு. சரி பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, இங்கே 1.8 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு கட் ரோட்குள்ளே. சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். போய் எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். ரைட்ராடே அப்படி வந்ததுக்கு ஒரு ஆஃப் ரோட் ஆயிடுச்சு. டேய் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அப்படியா? அவரு பேலன்ஸ் பண்ணுறான்னாரு. நான் சரி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காலை வச்சா உள்ளே போயிடுச்சா? நான் பாட்டு போயிட்டு இருந்தேன்டா, விழுந்தது தெரில. ரிப்பன் வேலி ரெசார்ட்லேருந்து திரும்ப வந்துட்டுருக்கோம். சாரி, ரிப்பன் வேலி வியூ பாயிண்ட்லேருந்து திரும்ப வந்துட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரிப்பன் வேலி ரெசார்ட்டில் வந்து எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த வியூ பாயிண்ட் போகிறக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். சும்மா நார்மலாக வரவங்களுக்குலாம் அது அலோவ்டு இல்லையா. சரி ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக எதுக்கு ரெசார்ட்லாம் புக் பண்ணிக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி திரும்ப போயிட்டுருக்கோம். வாங்க அடுத்து நேராக வயநாடுக்குள்ளே என்ட்ராகும். நம்ம இன்னும் வயநாடுக்குள்ளே என்ட்ராகலை, வெளியே தான் சுற்றிட்டு இருக்கோம். ஓகே கரெக்டாக ஸ்கூலோ காலேஜோ விடுற நேரம் செம டிராஃபிக் ஆகிடுச்சு இந்த ஏரியாவில். என்ன பேர் இந்த ஏரியா பேர்? கல்பேட்டா. ஓகே கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேம்பிங் ஒன்று புக் பண்ணியிருந்தோம், 10 ஸ்டே ஆக்சுவலாக. ஸோ அதோட லொக்கேஷன் தான் நம்ம போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் பார்த்தோம்னா ரொம்ப மேடாக இருக்குது. கோப்ரோவில் தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. ஃபஸ்ட் கியரில் மட்டும்தான் வண்டி ஏறுது. இப்படியே தான் கடந்த 10 நிமிஷமாக ஏறிட்டு இருக்க, எங்கே ஏறுதுன்னே தெரியல. ரைட்ரா, மேலே போய் தப்பான லொக்கேஷன் அமைச்சிருப்பாங்களாம், அருமையாக இருக்கும். எங்கடா போயிட்டு இருக்கோம்? ஒக்கா மக்கா இன்னும் இறக்குதா இருக்குது கருமா. மறுபடியும் ஏத்தமா ஓடு.
எங்கிட்டு ரைட்ரா டே விழுந்துடாதீங்கடா இங்கே விழுந்தா போயிட வேண்டியது அப்படியே இங்கே தானா இருக்குது அப்படியே உட்கார் மேலே ஏற்றிடலாம் ஆமாடா கிறகு ஹிமாலயாஸில் ஏறுற மாதிரி இதில் ஏற்றுறதுக்குனே தனியாக திங்கன்னு நினைக்கிறேன் இருந்தீங்களா மேலே இடம் இருக்குன்னு டே நான் ஏதோ தப்பான ரூட்டுன்னு நினச்சேன் மறுபடியும் வழக்கம் போல் அம்மாடி பார்த்து வாங்கடா கால்ஸ் வரைக்கும் இங்கே ஒருத்தர் சாக போகிறேன் டே என்னடா சொன்ன மாதிரியே வந்த வழியில் கூட்டிகிட்டு போகிறாரு அட இந்த ரைடிங் பேண்ட்டை போட்டு முட்டி வேற மடக்க மாட்டேங்குது எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க ஏற்றத்தில் இறக்குறதுக்கு ரெண்டு மோல் ஓ இது டாய்லெட் ஆனல ரீசன் மட்டும் தான் இருக்கு ரீசனே குப்பர்னா அதே யானை மாதிரி தான் இருக்கேன் என்னடா இது தினிச்சா கத்துது ஆனால் இங்கே கப்புள்ஸ் இருக்காங்களா மேடம் நீங்கள் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படிங்க இல்லைடா அவங்கனால நமக்கு இல்லை நம்மனால அவங்களுக்கு இங்கே 6 பேர் இருக்கும் 4 பேர் இருக்கும் ரொம்ப டேஞ்சரான பகுதி இவரை காமி வழி தெரிய மாட்டேங்குது ரீசனா காமி